வணக்கம் ரிதி. தொகுதி மேம்பாட்டு நிதியில் தயாநிதி மாறன் எதுவும் பயன்படுத்தவில்லை என வினோத் பி செல்வம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். கடந்த மாதம் ஏப்ரல் 13ஆம் தேதி வினோத் பி செல்வம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வினோத் செல்வம் கருத்து பதிவிட்டதாக தயாநிதி மாறன் கிரிமினல் வழக்கு அவதூறு மனு தாக்கல் செய்திருந்தார். தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் எழும்பூர் நீதிமன்றம் ஜூன் 6ஆம் தேதியன்று வினோத் செல்வம் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் வினோத் பி செல்வம் தற்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் எதுவும் பயன்படுத்தவில்லை என மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதனையடுத்து தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வினோத் பி செல்வம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதை எதிர்த்து வினோத் பி செல்வம் மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு ஒன்றை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தொகுதி மக்களிடையே தனக்கு உள்ள நற்பெயரை கெடுக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பாஜக வேட்பாளர் பதிவிட்டு இருப்பதாகவும் உண்மைக்கு புறம்பாக அரசியல் உள்நோக்கத்துடன் எந்த ஆய்வையும் மேற்கொள்ளாமல் அவதூறு பரப்பும் வகையில் இந்த தகவல் பதிவிடப்பட்டுள்ளது எனவும் மத்திய சென்னை தொகுதிக்கான நிதியில் 95% மேல் தொகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதை எதையும் கணக்கில் வைக்காமல் பாஜக வேட்பாளர் வினோத் செல்வம் பொய்யான தகவல்களை பதிவிட்டுள்ளார். இது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 499 500 படி கீழ் கிரிமினல் குற்றமாகும். எனவே வினோத் பி செல்வம் மீது குற்றவியல் அவதூறு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று தயாநிதி மாறன் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு கடந்த மே 14ஆம் தேதி எழும்பூர் 13வது குற்றவியல் நடுவர் நீதிபதி தர்மபிரபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வினோத் பி செல்வம் தரப்பில் வழக்கறிஞர் சந்திரசேகரன் ஆஜராகி வினோத் பி செல்வம் வர முடியாத நிலை இருப்பதால் விசாரணைக்கு ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் தயாநிதி மாறன் தரப்பு வழக்கறிஞர் விமல் மோகன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாதமிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து இன்றைய தினம் வினோத் பி செல்வம் ஜூன் 6ஆம் தேதி அளவில் கட்டாயமாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்பொழுது பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் எழும்பூர் நீதிமன்றத்தில் தற்பொழுது விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார்.